வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வரலாற்று முக்கிய நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் தான் உலகத்துல இருக்கிற அனைத்து மொழிகளுக்கும் தாய் அப்படின்னு தெரியும். அந்த மொழிகள்ல இப்ப எந்த மொழியை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா ஆங்கிலம். இந்த ஆங்கிலத்துல இருக்கிற கிட்டத்தட்ட 99% சொற்கள் பாத்தீங்கன்னா தமிழை தான் மூலமா கொண்டு இருக்கு. இல்ல ஆங்கில சொற்கள் தமிழோட மூலத்தை கொண்டதா இருக்குன்னு எப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது சொல்ல பாத்தீங்கன்னா அட்டாக். இந்த அட்டாக்ன்ற சொல்ல முன்னாடி இருக்க இந்த எழுத்தை எடுத்துட்டீங்கன்னா டாக் அப்படின்ற சொல்ல இருக்கும். அது தமிழ்ல தாக்குதல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சொல்ல தான் அட்டாக்ன்ற சொல்ல மாறி இருக்கு. அடுத்த சொல்ல பாத்தீங்கன்னா மேக். இந்த மேக்ன்ற சொல்ல முன்னாடி இருக்க எம்மா நீக்கிட்டீங்கன்னா ஆக் ஏக் அப்படின்னு இருக்கும். அந்த ஏக்ன்ற சொல்ல தமிழ்ல ஆக்கம் ஆக்கு அப்படின்ற சொல்ல உருவாகி இருக்கு. அடுத்த சொல்ல பாத்தீங்கன்னா ரவுண்ட். இந்த ரவுண்ட்ன்ற சொல்ல தமிழ்ல உருண்டைன்ற சொல்ல முன்னாடி இருக்க ஊ நீக்கிட்டீங்கன்னா ருண்டைன்னு இருக்கும். அந்த ருண்டைன்றதா ரவுண்டா மாறி இருக்கு. அடுத்த சொல்ல பாத்தீங்கன்னா ரோல். இந்த ரோல்ன்ற சொல்ல தமிழ்ல உருட்டு அப்படின்ற சொல்ல உருவாகி இருக்கு. அந்த உருட்டுன்ற சொல்ல உருள் ரோல் அப்படின்னு மாறி இருக்கு. அதே மாதிரிதான் உருட்டிட்டே போறதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, உருட்டு உருட்டேட் தான் ரொட்டேட் அப்படின்னு சொல்ல மாறி இருக்கு. அடுத்த சொல்ல பாத்தீங்கன்னா நாலேஜ். இந்த நாலேஜ்ன்ற சொல்ல நம்ம தமிழ்ல ஞானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஞா நா அப்படின்ற சொல் தான் நோ அப்படின்ற சொல்ல மாறுது. அந்த நோன்ற சொல் தான் காலப்போக்கில் நாலேஜ் அப்படின்ற சொல்ல மாறுது. அடுத்த சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஞ்சர். இந்த ஜிஞ்சர்ன்ற சொல்ல நம்ம தமிழ்ல இஞ்சின்னு அழைப்போம். அந்த இஞ்சின்ற சொல்ல முன்னாடி இருக்கிற ஈன்ற எழுத்தை எடுத்துட்டீங்கன்னா இஞ்சர்னு இருக்கும். அந்த இஞ்சர்ன்ற சொல்ல ஆங்கிலத்துல ஜிஞ்சர்ன்ற சொல்ல உச்சரிக்கப்படுது. அடுத்த சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன். இந்த லெமன் நம்ம தமிழ்ல எலுமிச்சங்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த எலுமிச்சைன்ற சொல்லுக்கு முன்னாடி இளம் மஞ்சள் காய் அப்படின்ற சொல்லாதான் நம்ம அழைச்சிட்டு இருந்திருக்கோம். அந்த இளமஞ்சங்காயில இளம் அப்படின்ற சொல்ல தான் லெமன் அப்படின்ற சொல்ல உருவாயிருக்கு. இது மாதிரி ஆங்கிலத்துல இருக்கிற அனைத்து சொற்களும் தமிழை தான் மூலமா கொண்டு இருக்கு. இனி வரும் காலங்கள்ல அந்த சொற்களுடைய தமிழோட மூலத்தை எப்படி கொண்டதா இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.